மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உத்தராகண்ட் மாநிலம் இமயமலை பகுதியில் அமைந்துள்ள கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி கோவில்களுக்கு ஆண்டுதோறும் இந்துக்கள் புனித பயணம் மேற்கொள்வது வழக்கம். இந்த 4 கோவில்களுக்கும் செல்லும் புனித யாத்திரையை சார்தாம் யாத்திரை என்று அழைப்பர். ஆண்டின் 6 மாதங்கள் மட்டுமே இந்த கோவில்களின் நடை திறந்திருக்கும். குளிர்காலம் துவங்கியதும் அடுத்த 6 மாதங்களுக்கு கோவில் நடை மூடப்பட்டு பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷய திருதியை நாளில் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கோவில்களின் நடைகள் திறக்கப்பட்டு அந்த ஆண்டுக்கான பூஜைகள் துவங்கும். பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். அந்த வகையில் நேற்று 2 கோவில்களின் நடைகள் திறக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பரவசமடைந்தனர். வரும் 22ஆம் தேதி கேதார்நாத்திலும் 23ஆம் தேதி பத்ரிநாத்திலும் கோவில் நடைகள் திறக்கப்பட உள்ளன. வழக்கமாக அனைத்து மதத்தினரும் சார்தாம் யாத்திரையில் பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு இந்துக்கள் மற்றும் இந்து மத நம்பிக்கை உடைய பிற மதத்தினர் மட்டுமே சார்தாம் கோவில்களில் நுழைய முடியும் என்ற புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்துக்கள் அல்லாதோர் சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். சீக்கியர்கள், புத்த மதத்தினர், சமண மதத்தினருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை. யமுனோத்ரி கோவில் தவிர மற்ற 3 கோவில்களுக்கு செல்ல இந்த நடைமுறை கட்டாயம் பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேதார்நாத், பத்ரிநாத் பகுதிகளை சுற்றி பார்க்க எந்த மதத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் செல்லலாம். சுற்றுலா பகுதிகளுக்கு செல்ல எந்த தடையும் இல்லை. குறிப்பிட்ட கோவில்களில் நுழைய மட்டுமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சார்தாம் கமிட்டி அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு சார்தாம் யாத்திரையின் போது மேகவெடிப்பு, நிலச்சரிவு, பெருவெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் கடுமையாக இருந்தன. இத்தனைக்கு நடுவிலும் 51 லட்சம் பேர் சார்தாம் யாத்திரையில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு இதுவரை 19 லட்சம் பேர் சார்தாம் யாத்திரைக்கு பதிவு செய்துள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சார்தாம் யாத்திரை கமிட்டியும் உத்தராகண்ட் மாநில அரசும் தெரிவித்துள்ளன.